சங்ககால ஆடை முறைகள். மகளிர் தழையுடை, மர உரி, பருத்தி ஆடை, பட்டாடை. குறமகள் மாமரக் கொத்துகளை நடுவே வைத்து இலைகளை உடைய நரிய பூங்கொத்துகளை சுற்றிலும் வைத்து தொடுத்த பெரிய அழகிய தழை உடைகளை ஆடையாக உடுத்தினர். காவிரி பூம்பட்டின மகளிர் பகற்பொழுதில் பட்டாடைகள் உடுத்தினர். இரவு பொழுதில் மென்மையான துகிலை அணிந்திருந்தனர். அரசமாதேவியர் மார்பில் வம்பு எனும் கச்சினை வலித்து கட்டினர். ஆடவர் அறுவை பாம்பின் தோலை போன்ற ஆடை. மூங்கில் பட்டையை உரித்தார் போன்ற அழுக்கற்ற அறுவை என்னும் நீண்ட அங்கியை நல்லிய கோடன் பாணர்க்கு நல்கினான். பாலாவி போன்ற தூய்மையும் மென்மையும் வாய்ந்த கலிங்கம் என்னும் உடையை தொண்டைமான் பாணர்க்கு அளித்தான். காழகம் அறையில் கட்டப்பெறும் ஆடை. இரவு நேர காவலர்கள் இரவில் நீல நிற கச்சையை அணிந்திருந்தனர். படம் என்னும் சட்டையை அணிந்திருந்தனர். அரசன் கஞ்சியிட்டு சலவை செய்யப்பட்ட துகிலை அணிந்திருந்தான். பேகன் தான் குளிருக்காக போர்த்தியிருந்த கலிங்கம் என்னும் மெல்லிய போர்வையை மயிலுக்கு போர்த்தி மகிழ்ந்தான். இவ்வாறு துகில், அறுவை, கலிங்கம் போன்ற உயர்ந்த மெல்லிய பூ வேலைப்பாட்டுடன் கூடிய ஆடை வகைகளை செல்வந்தர்களும் அரசரும் அணிந்திருந்தனர். வேறு சில ஆடைகளை குறிக்கும் பெயர்கள் இலக்கியங்களிலிருந்து: சிதார், ஈரணி, தானை, போர்வை, சீரை, படாம், பூங்கரை, நீலம், உத்திரியம், கவசம், சிதர்வை, தோக்கை, வார், மெய்ப்பை, மெய்யாப்பு, புட்டகம், ஒலியல், அரணம், சிதவல், கூரை, ஈர்ங்கட்டு, பட்டம், உடுப்பு, கொடி, கஞ்சுகம், சிதவற்றுணி, வட்டுடை, குப்பாயம், கோசிகம், பஞ்சி, தோகை, சாலிகை, சேலை, சீரம், கொய்ச்சகம், காழம், பாவாடை, கோவணம்.